ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசன்ட்டில் அஃபிஷியலாக 2024 பேச்சஸ்க்கு ஹைரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம சேனலில் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸு, ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனா யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்க வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கிளியர் பண்ணுறதுக்காக 1-to-1 செஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி காக்னிசன்ட் ஹைரிங் ஃபார் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது 2024 பேச்சஸ்க்கு மட்டும்தான். ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் ட்ரைனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். நமக்கு வந்துட்டு இந்த ஜாபோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஒர்க் ஸ்பேஸ் சர்வீசஸ் ஆஃப் கேம்பஸ் இன்ஜினியரிங் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு 2024 பேச்சஸ்க்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எந்த லொக்கேஷனுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனோட டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து November 26, 12 AM தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா November 25. ஸோ அதனால் வந்துட்டு November 26க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜாபோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் கஸ்டமர் சப்போர்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இதில் சிடிசி பேக்கேஜஸ் வந்து 4 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சேலரி வந்து டிஃபால்ட்டாக 4 LPA தான். ஸோ அதுக்கு மேலே அடிஷ்னலாகவும் கிடையாது, எந்த பிரேக்கப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்ஜினியரிங் ட்ரைனிங்க்கு வந்து நமக்கு வந்து டிஃபால்ட்டாக 4 LPA சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனி பிஇ பிடெக் கிராஜுவேட்ஸ் இருந்தாலும் ஓகே. ஸோ யூஜி ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலி ஒன்லி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஇ பிடெக் எம்சிஏ கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஜாபோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர். கேண்டிடேட் ஹேவ் மஸ்ட் ஃப்ளெக்சிபிள் டு ரீலோகேட் எனி காக்னிசன்ட் ஒர்க் லொகேஷன் ஆஸ் பர் த பிஸ்னஸ் ரெக்கமெண்ட் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த 3 லொக்கேஷனுக்கு வந்து இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க காக்னிசன்ட்டில். அது ஆஃப் கேம்பஸ் டிரைவில் 2024 பேச்சஸ்க்கு மட்டும். ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஐடி சர்வீஸ் டெஸ்க் இஸ் அ சென்ட்ரலைஸ்டு டீம் தட் ப்ரொவைட் டெக்னிக்கல் சப்போர்ட் அவர் கிளைண்ட்ஸ் இன்க்ளூடிங் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் ரெசல்யூஷன் ஆஃப் ஐடி இஷ்யூஸ் அண்ட் என்ஷூரிங் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தேர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஐடி சர்வீசஸ். As many of 90 global clients across different continents are supported by 15,000 strong service device team across the global. The landscape of IT service desk witnessed significant transformations due to technology advancement. Today, many of organizations leverage AI chatbots, automate and streamline their support processes. AI chatbots use natural language process. They provide instant response to common user queries and handle simple tasks, reducing the workload in human analytics. Robotic process automation (RPA) is a global gaining traction, allowing repetitive and the rule-based task automated, filling up analyst time for more complex issues அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க காமனாக வந்துட்டு இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. இவங்க காமனாக இவங்க கம்பெனி பற்றி இவங்க என்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் ஃபர்ஸ்ட் லைன் டெக்னிக்கல் support and assistance to end user, addressing their IT related issues and inquiries, log and track all support tickets, ensuring accurate documentation and timely resolution of problems. So troubleshoot hardware and software problem, performing diagnostics and resolving technical issues to minimize downtime, collaborate with the IT team to escalate complex issues and ensure prompt resolution to and maintain knowledge base articles and documentation, enhance self-services options to facilitate efficient problem solving அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து டெக்னிக்கலாக வந்துட்டு ஒரு ஐடி டீம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஐடி டீமில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இஷ்யூஸ் வந்து அந்த இஷ்யூஸ்க்கு வந்து சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம். அந்த டிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் பேலன்ஸ்க்கு நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம்ஸ் வந்து ஐடி டீம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அதை ரெட்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் அந்த கேண்டிடேட்டுக்கு ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோலோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அசோசியேட் should be a client focused and able to work with a user from different communications and cultures across the global. Then ability to have flawless communication, verbal and written. Our clients possess sound technical knowledge அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஒர்க் இன் ஷிஃப்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் இன் எனி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் அவைலபிள் ஃப்ரம் காக்னிசன்ட் போஸ்ட் ஜாயினிங் as a ஃபுல் டைம் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட்ஸ் அலவன்ஸ் வில் பி பெய்டு பை த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் காக்னிசன்ட் ப்ரொவைடட் கேப்ஸ் பிக்கப் அண்ட் ட்ராப் என்ஷோர் சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட். தென் டைம்லி ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன் ஃபார் டாப் பர்ஃபார்மர்ஸ். Then if you have a passionate about customer services, processing and technical skills, the thrive fast paced environment, then role is for you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஒர்க் கல்ச்சர் வந்து குளோபல் ஃபுல்லாக இருக்குது, அதில் நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்பல் அண்ட் ரிட்டன்லேயும் கம்யூனிகேஷன் ஸ்கில் மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ டெக்னிக்கல் நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. ஸோ எனி ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் அவைலபிள் ஃப்ரம் ஸோ இது வந்து உங்களை வந்து ஃபுல் டைமாக தான் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காக்னிசன்ட்டில் வந்து கேப்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம்லி ரிவார்ட் ஃபார் ரெகனைசேஷன் அண்ட் டாப் பர்ஃபார்மன்ஸ்னால் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் ஸோ உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் அண்டு அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு அந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீசஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் வந்து ஒரு என்துவாஸ்டிக்கான ஒரு பேஷனேட்டான லைக் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ரோல் வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக 4 LP அப்படின்னு சொல்லி டீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2024 பேட்ச் மட்டும்தான், BE BTech MCA மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UG ஃபுல் டைம் டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் தி டைம் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் கன்சிஸ்டன்ட் academic record a minimum 50% in 10th 12th diploma UG PG with no standing arrear in current education. ஸோ இதில் வந்துட்டு 50% வந்து கண்டிப்பாக 10th 12th UGயில் இருக்கணும், இல்லை PGயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து நோ ஸ்டாண்டிங் அரியர் இருக்கணும். அரியர் இருந்திருக்கலாம், ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ அப்ளை பண்ண போகிற பீப்புள்ஸ்க்கு வந்து அரியர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஜாயினிங் டைம் ஆல் ரெக்ரூட்டர்ஸ் ஆஃப் மினிமம் 50% அக்ரிகேஜ் பர்சூவிங் டிகிரி வித் நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ். ஸோ ஜாயினிங் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 50% இருக்கணும். ஸோ எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் ஓப்பன் ஆல் இந்தியன் நேஷன். ஸோ இது வந்து இந்தியன் பீப்புள்ஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் டு ரீலோகேட் எனிவேர் இன் இந்தியா, ஒர்க் இன் எனி ஷிஃப்ட் டெக்னாலஜி டொமைன் இன்க்ளூடிங் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் லொகேஷன் பேஸ் ஆன் பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ். ஸோ இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியாவில் எந்த லொகேஷன் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னாலஜி எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டொமைன் எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வில் ஷேர்டு கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஸ்கேன் அப்லோட் தி பிலோ மென்ஷன் டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக கையில் இருக்கணும். ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ஒரு 2 pages மேக்ஸிமம் ஆஃப் 2 pages ரெஸ்யூம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க வித் ஹை ரெசல்யூஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ கண்டிப்பாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு இருக்கணும். அது நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோவாக இருந்தால் ஓகே. ப்ளீஸ் நோட் பி ஃபோட்டோகிராஃபர் ஷுட் பி கிளிக்டு லைட் பேக்ரவுண்ட் and both ears candidates must be visible. ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த 2 காதும் சைடில் தெரியிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேண்டேட்டரி டாக்குமெண்ட் ஃபார் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூவில் அப்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா all academic documents including the college ID card and the school college UG mark sheets. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆன்போர்டிங். ஸோ உள்ள ஆன்போர்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் காக்னிசன்ட் ஆன்போர்டிங் would be சாட்டிஸ்ஃபிகேஷன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பேன் கார்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி இல்லை பாஸ்போர்ட் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ இல்லை இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எந்தெந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும், ஸோ அது டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்க, ஸோ பர்சனலாக உங்களை ட்ராக் பண்ணுறதுக்காக ஸோ இந்த 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாத்தை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் இங்கே கீழே அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளை லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்ளிகேஷன் பேஜுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ரெஜிஸ்டர் நவுன் இருக்குது. ஸோ இந்த ரெஜிஸ்டர் நவ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக நீங்கள் கேட்குற மேண்டேட்ரியான ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஃபீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லுவேன். கேஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ யார் அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஐ அப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை எனக்கு வந்துட்டு பர்சனலாக 1-to-1 கெரியர் வேணும், கெரியர் மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கூகுள் ஃபார்ம்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வந்துட்டு ஒரு பெய்ட் மென்டர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பர்சனலாக எங்கள் டீம்லேருந்து கால் வரும். ஸோ அந்த டீம்லேருந்து உங்களுக்கு பேசுவாங்க. ஸோ அது இன்கேஸ் உங்களுக்கு இஃப் கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் கெரியர் கைடன்ஸ் அந்த மென்டர்ஷிப்பில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இல்லை எனக்கு மென்டர்ஷிப் இந்த ஜாப் ரிலவெண்ட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 1-to-1 செஷனுக்கான லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.